அனைவருக்கும் ரோட்டரி கிளப் ஒட்டகமட்டின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த எங்களது சேவையானது 197வது ஐ கேம்பில் பயன்பெற்று வருகின்ற பயனாளர்களை இன்று அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கண்புரை ஆபரேஷனை செய்து திரும்ப அவர்களை ஊட்டிக்கு அழைத்து வந்து விட்டு செல்கிறோம். அதனால் நீங்கள் இந்த பயன்பாட்டினை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுமாறு உங்களை தன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் வருகின்ற 14/7/26 அன்று நடைபெறுகின்ற எங்களது மருத்துவ முகாமிற்கு ஜெம் மருத்துவமனையிலிருந்து கல்லீரல் மற்றும் அப்டமன் நார்மல் எல்லாம் அனைத்து விதமான முகாம்களும் நடக்க உள்ளதால் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தங்களை அன்புடன் வருக வரவேற்கிறோம். ஒரு ரோட்டரி ஒட்டகமன் சார்பாக உதகை நகர மக்களுக்கு அனைவருக்கும் எங்கள் வணக்கம். இது நாங்கள் இந்த கண் சிகிச்சை முகாமை தொடங்கி 97வது மாதம் ஆகிறது. நம்முடைய ரோட்டரி சங்கத்தினரும் கண் இழப்பு தடுப்பு சங்கமும் அரவிந்த் ஹாஸ்பிட்டலும் நல்ல உள்ளங்கள் கொண்ட பெரியோர்களும் நம்முடைய எதையும் எதிர்பார்க்காமல் இந்த கேம்பில் வேலை செய்யும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாம் முதலில் அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் சொல்ல வேண்டும். அவர்கள் ஆரம்பித்த இந்த கண் சிகிச்சை முகாம் மக்கள் எந்த குறை இருந்தாலும் கண் பார்வை என்பது ரொம்பவும் முக்கியம். நாம் எழுந்திரிச்சு ஒரு கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் நம்மளுக்கு கண் ரொம்பவும் அவசியம். நம் வீட்டில் வேலை செய்யவும் கண் ரொம்பவும் அவசியமாக இருக்கிறது. கண் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை கருத்தில் கொண்டு ரோட்டரி சங்கத்துக்கார் உதகை ரோட்டரி சங்கத்துக்கார் இதை செம்மைப்படுத்தி நல்ல விதமாக நடத்தி 197வது மாதமாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இன்று வரை அரவிந்த் ஆஸ்பத்திரியின் ஒரு சிகிச்சையும் பலனின்றி போகவில்லை, ஒரு அறுவை சிகிச்சையும் பலனின்றி போகவில்லை. எல்லாம் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அதனால் அரவிந்த் ஆஸ்பத்திரியை சார்ந்த அனைவருக்கும் எங்கள் ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் மிக்க நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். நம் உதகை நகர மக்கள் இந்த முகாம்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இலவசமாக நடத்தும் எந்த முகாமானாலும் கௌரவம் பார்க்காமல் பயன்படுத்தி அவர்கள் நல்ல நலனுடன் வாழ வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். 14ஆம் தேதி ஜெம் மருத்துவமனையும் நம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் பொது மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. அதில் அனைவரும் உதகை நகர அனைவரும் மக்களும் கலந்து கொண்டு எல்லா பொது நல சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லா மக்களும் இதை பயன்படுத்தி நம்முடைய நல்லுள்ளங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த நம் ரோட்டரி சங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். வணக்கம். நம்ம ரோட்டரி சங்கம் இந்த கண்முகம் சிறப்பாக நடத்திட்டு வருகிறார். அவர்களுக்கு இந்த ஊர் சார்பாக மனமார்ந்த நன்றி சென்று கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆயிருக்கும். பல லட்சக்கணக்காக பயனடைஞ்சு இன்னைக்கு அரவிந்த் ஆஸ்பத்திரியில் நான் இவங்களெல்லாம் சேவை செய்ய போயிருந்தேன். எல்லா ஊர்லேயும் வந்தாலும் நம்ம ரோட்டரி சங்கம் சார்பாக இந்த மக்களை கூட்டு போகிறாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இந்த ரோட்டரி சங்கம் செயல்பட்டு வருகிறது. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த ஊர் மக்கள் சார்பாக இன்னும் பல சாதனை படைக்க வேண்டும். இன்னும் வருங்காலம் மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ரோட்டரி சங்கம் கண்முகம் நடத்துகிறார். அதை நீங்கள் எல்லாம் பயனடைஞ்சு நல்ல மாதிரி வாழ வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ரோட்டரி ஒட்டகமன் மற்றும் ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை சார்பில் பல்நோக்கு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் பகுதியாக இன்று பிரசிடென்ட் வேணுகோபால் சார் தலைமையிலும் அபிராமி மருத்துவமனை சார்பிலும் எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு வியாதிகள் உள்ள நோயாளிகளுக்கு பரிசோதனைகள், பிஎம்டி மற்றும் அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைக்க நாங்கள் கோவை அபிராமி மருத்துவமனையிலேருந்து வந்துள்ளேன். நான் டாக்டர் பாலமுருகன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ரோட்டரி ஒட்டகமன் மூலியமாக நாங்கள் இந்த சேவையை சில வருடங்களாக இங்கே
முறையாக செயல்பட்டு வருகிறோம். இதற்கு ஊட்டி ரோட்டரி ஒட்டகமன் பிரசிடென்ட் வேணுகோபால் அவர்கள் மற்றும் அனைத்து ரோட்டரி சங்க நண்பர்களும் எப்பொழுதும் மிகவும் உறுதுணையாக இருந்து இந்த கேம்ப்களை நடத்தி வருகிறோம். இது சிறந்த முறையில் நடைபெற மக்களின் ஆசி தேவை. நன்றி.